மீனராசி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இது உணர்ந்தவங்க. ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னாக்கா, அதுல ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் அக்யூரேட்டா சொல்லிடுவாங்க. அதி புத்திசாலிங்க. மீன் மாதிரி இவங்களுடைய தேடல் எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கும். தேடி தேடி படிக்கக்கூடியவங்க, தேடி தேடி நெறைய விஷயத்த கத்துக்கக்கூடியவங்க. நெறைய தெரியும். அழட்டிக்கவே மாட்டாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெளிய காட்டிக்க மாட்டீங்க. கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னா, அது எப்பேர்ப்பட்ட விலை குடுத்தாவது கௌரவத்த காப்பாத்தணும்னு பாடுபடுவீங்க. இவங்களுக்கு சொல்லு தான் ரொம்ப முக்கியம். சொன்ன சொல்லு தவற மாட்டாங்க. இவன்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்டின்னாக்க, அது நடந்துருச்சுன்னே முடிவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் 2025ல ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள் டாப் லெவல்ல சொல்லப் போறேன். ஆனா 2024ல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும், பட்ட காயங்களுக்கும் 2025 அப்படியே மாற்றா வரப்போகுது. ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். 2025 தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்? நல்ல காலத்திலயும் ஒரு சில விஷயங்கள் நீங்க எப்படி கவனமா இருக்கணும்? நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வழிபாடு எல்லாமே தெளிவா பார்க்கலாங்க. ஆங்கில புத்தாண்டு நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பாவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்து சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறந்துச்சு. இதுவே 2024ங்கிறது கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தினாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இப்போ 2025 அப்படிங்கிறது பொதுப்படியா சொன்னாக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் சாதகம் தாங்க. இதுல மீன ராசிக்கு டாப் லெவல். எவ்ளோ துடி துடிச்சு வாழ்க்கைய வெறுத்து போயிருந்தீங்களோ, அப்படிப்பட்ட நிலை அப்படியே மாறப்போகுது. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிச்சு வாழப் போறீங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷ பொறப்புங்கிறது உங்களுக்கு 10வது வீட்ல பொறந்திருக்கு. கடின உழைப்பால சாதிப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், மன போராட்டங்கள் ஓய்ந்து போகும். மனசுல சந்தோஷம் குடிகொள்ளும். 3வது விஷயம், சமயோகிதமான பேச்சால தடைப்பட்ட வேலைகளை கடகடன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. 4வது விஷயம், நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும். 5வது விஷயம், பழைய கடன்கள் எல்லாம் இப்ப சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க. 6வது விஷயம், தள்ளி போன திருமணம் கூட இப்ப கைகூடி வரும். 7வது விஷயம், குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த மனப்போராட்டம் நீங்கி ஒத்துமையா, அந்யோன்யமா வாழப் போறீங்க. 8வதா, மீனராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு, குழந்தை பாக்கியம். அது இந்த வருஷத்துல கட்டாயம் கிடைக்குங்க. 9வது, ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. 10வது, சோர்வு, சலிப்பு நீங்கி உற்சாகமா வலம் வரப் போறீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத உணர்ந்து நல்லவங்கள பக்கத்துலயும், கெட்டவங்கள தூரையும் தள்ளி வைக்க போறீங்க. மேலும் வேற்று மதம் சேர்ந்தவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. 10 விஷயம் மட்டும் தானா நெனச்சிராதீங்க. 10 விஷயம்ங்கிறத நான் பேச்சுக்கு தான் சொன்னேன். சொல்லப்போனா எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கப் போகுது. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல நிக்கக்கூடிய குருவினால புதிய முயற்சிகள் எல்லாமே கடகடன்னு நடக்கும். ஒரே நேரத்துல 2, 3 வேலைய பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க. உங்கள தேடி பணவரவு அப்படிங்கிறது தாறுமாறா வரும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாரி உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. சரியாகாத விஷயங்கள்லாம் இப்ப சரியாகும். இந்த வருடம் முழுக்கவே வருமானம் பெருகும். ஆன்மீகவாதிகள், சித்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தன நாளா கெட்ட பெயர் தான் மிச்சமா இருக்கும். இப்போ நீங்க நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்டது நினைக்கிறவங்களும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்கள பத்தின வதந்திகள்லாம் மறைந்து போகும். போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. வீண் விரயம், விரக்தி, ஏமாற்றம், காரியத்துல தடை எல்லாமே ஃபெயிலியர். 0%ல வாழ்க்கை நிலை இருந்துச்சு. ஆனா இப்போ 100க்கு 100% மீனராசிக்கு வாழ்க்கை நிலை அமோகமா இருக்க போகுது. பேர், புகழ், பட்டம்னு சொல்லி கொடி கட்டி பறக்கூடிய காலகட்டம். ஆனா உங்கள யாராவது ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்க, வீண் புகழ்ச்சிக்கு ஆளாக்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னாக்க மயங்கிடாதீங்க.
உங்கள திட்டுறவன கூட நம்பலாம். ஆனா உங்கள வந்து தூக்கி பிடிச்சு பேசுறவன சுத்தமா நம்பிடாதீங்க. வியாபாரில பொறுத்தவரைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். அதிகமான லாபத்த பார்ப்பீங்க. அதுவும் கூட்டு தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்கள புரிந்துப்பாங்க. உங்களுக்கு இத்தன நாளா வந்து குடைச்சல் குடுத்துருப்பாங்க. அது என்ன? இது என்னன்னு கேட்டுருப்பாங்க. ஆனா இப்ப வந்து நீ என்ன வேணா பண்ணுப்பா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். உனக்கு என்ன பணம் வேணுமா? போட்டு விடுறேன் அப்டின்லாம் கேட்பாங்க. சில பேர் லாபத்த கூட அவங்க வந்து கேட்காம இருப்பாங்க. நீ குடுக்காம விட்டுடுவியா? அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க. திருப்தியா இருக்க போகுது. அயல்நாட்டு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடிலாம் எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு செஞ்சிருப்பீங்க. உங்கள குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட சுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூடும். பழைய பிரச்சனைகள்லாம் இப்ப உங்கள விட்டு விலகி போகும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடுவீங்க. அதே மாரி கோப்புகள கையாளுறப்போ, ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் வந்து நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க அப்டின்னாக்கா, ரொம்ப கவனமா இருங்க. நான் முன்னாடியே சொன்னது தான். ஒரு கூட்டம் வந்து உங்கள எப்படியாவது திரும்ப, திரும்ப, திரும்ப காயப்படுத்தணும்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாரி அலுவலக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதி குடுக்கும். இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கணும். கம்ஃபர்டபுளா இருக்குன்னு யோசிச்சிராதீங்க. எப்பவும் அலர்ட்டா இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். வேகத்தை அதிகப்படுத்துங்க. செயல்பாடுகள்ல நிதானத்த கடைபிடிங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் விருத்தாச்சலத்துல இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய விபஜித்து முனிவரின் பாதத்துல அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அதே மாரி வேப்ப மரக்கன்றுகள நட்டு அத வந்து பராமரிச்சுட்டு வாங்க. இதனுடன் சேர்த்து ஆதரவற்ற பெண்களுக்கு உதவி செய்வதனால எங்கும் வெற்றி கிடைக்கும், எதிலும் வெற்றி கிடைக்கும். சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம். வெற்றி மீது வெற்றி. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல எதிர்பார்த்த உயர்வு, முன்னேற்றம் கிடைக்கும். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குருவினுடைய பார்வையினால நெனச்ச வேலை எல்லாமே நடக்கும். அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதிசயத்தக்க வகையில உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வருடம் முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி குடுக்குறாரு. வரவுல உயர்வை குடுக்குறாரு. குடும்பத்துல நிம்மதியை உருவாக்குறாரு. வருமானம் உயரும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வரும். வரவு அதிகம். தொழில், வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து ராகுதண்ட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பணவரல இருந்த தடைகள் நீங்குது. பணியிடங்கள்ல இருந்தவங்களுக்கு சோதனைகள் மறையுது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிரிகள் தொல்லை மறையுது. உடல் பாதிப்புகள் விலகுது. நட்பால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. குடும்பத்துல நெருக்கடிகள், வீண் ஆசைகள் எல்லாமே மறையுதுங்க. குறிப்பா எதிர்மறை பலன்கள் எல்லாம் இனி இல்ல. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சீராகிற மாதிரியே உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து நிற்கும். அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரால முன்னேற்றத்தை அடைவீங்க. வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குவீங்க. திருமண பாக்கியம் இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்தமா வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் லாபம் அதிகமாகும். விரைய செலவுகள், வீண் செலவுகள் இனி வந்து கட்டுக்குள்ள வரும். செல்வாக்கு உயரும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு. பயம் விலகுதுங்க. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரை பொறுத்து உங்க வாழ்க்கை நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு. முயற்சிகள் வெற்றியாக வர முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்துல போட்டி, எதிர்ப்பு, பகை எல்லாமே மாறுதுங்க. நினைச்ச காரியங்கள் தங்கு தடை இல்லாம நடத்தி முடிப்பீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இருந்த போராட்ட நிலை விலகுது. வியாபாரம், தொழில முன்னேற்றம் பெறுவீங்க. செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில இருந்த அந்த சங்கடங்கள் மறையுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு உயரும். சுப காரியங்கள் நடக்கும். சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுக்கு கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். நெருக்கடிகள் விலகும். தொழில முன்னேற்றம் அடைவீங்க. குறிப்பிட்டு சொல்லனாக்கா இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஜுவல்லரி, ஃபைனான்ஸ், ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில்களையும் ஆண்களா இருங்க இல்ல பெண்களா இருங்க ரூ. 100 உனக்கு வருமானம் வரக்கூடிய தொழிலாகவே இருந்தாலும் தொழில்னு வந்துருச்சுனாக்கா நல்ல வளர்ச்சி உண்டு இந்த வருஷத்துல. அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், கடந்த கால நெருக்கடிகள் விலகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உங்க திறமைக்குரிய மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. போன வருஷத்துல இந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப விலகி போகும். வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது. கணவருடைய அன்பு அதிகமாகுது. திருமண முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடக்கும். ஆக மொத்தத்துல பெண்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு விஷயமா இருக்கட்டும், திருமண யோகமா இருக்கட்டும், எல்லா விதங்களையும் யோகமான நிலை இருக்கு. அடுத்து கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது. போட்டித் தேர்வுல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை இந்த காலத்துல அதீத பயன்களை கொடுக்கும். அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இதய கோளாறு, மூட்டு வலி, தொற்று நோய், விபத்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து முழுசா குணமடைய போறீங்க.
சோ ஆரோக்கிய நிலை அப்படிங்கிறது சிறப்பா தான் இருக்கு. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கும். புதுசு சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நினைச்சதெல்லாம் நடக்குங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல சுபகாரியங்கள் நடக்கும். நினைச்ச வேலைகள் நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ்னு எல்லா விதமான முன்னேற்றமும் ஏற்பட போகுது. இந்த வருடம் முழுக்கவே சனியோட சஞ்சாரம் அப்படின்றது உங்களுக்கு வரவுல இருந்த தடைகளை நீக்கி கொடுக்குறாரு. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாக்குறாரு. பெரியவர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த பகைத்தன்மை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். விருப்பங்கள் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகள் இப்ப கடகட நடக்கும். தொழில், வியாபாரம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இப்ப அடைய போறீங்க. அடுத்த சனி பகவானை தொடர்ந்து ராகுவோட சஞ்சாரம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த நிலையில குடும்பத்துல இந்த நெருக்கடிகள், சங்கடங்கள் எல்லாமே விலகுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகுது. உடல்நல குறைவு இப்ப சீராகும். முழுமையான மாற்றம் உங்க வாழ்க்கையில இப்ப நிகழ போகுது. எதிர்ப்பு, போட்டி எல்லாமே விலக போகுது. வழக்கு விவகாரங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அடுத்த குருவினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவர் முழு சுபகரமாச்சே. இவர் வந்து உங்களுக்கு லாபத்தை அதிகமா கொடுக்கிறாரு. சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறாரு. பெரியவருடைய ஆதரவினால கனவுகள் எல்லாமே நனவாகும். விரைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். புதுசா தொழில் தொடங்க வைக்கிறாரு. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறாரு. தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல நல்ல ஆதாயமான பலன்களை அதிகமா கொடுக்கிறாரு. உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுவா சொல்லணும்னா போன வருஷத்துல இந்த நெருக்கடிகள், போராட்ட நிலை எல்லாமே விலகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் நீங்குது. உத்தியோகத்துல இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். வியாபாரம், தொழில முன்னேற்றம் அடைவீங்க. செல்வாக்கு உயரும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். சுப காரியங்கள் நடக்கும். சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க நெருக்கடிகள் விலகி தொழில முன்னேற்றம் அடைவீங்க. பங்கு வர்த்தகம், ஃபைனான்ஸ், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ் எல்லா விதமான தொழில்கள்லயும் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரியா, இல்ல கூலி வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும், நிம்மதியான நிலை உருவாக போகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். உங்க திறமைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் விலகுது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். கணவரை இழந்தவங்களுக்கு கூட இல்ல விவாகரத்து பெற்றவங்களுக்கும் மறுமணம் நடக்கும். உயர்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகும். பிள்ளைகளாலையும் பெருமை உண்டாகும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொற்று நோய், பரம்பரை நோய் எல்லா விதமான நோய்களும் இப்ப மருத்துவ சிகிச்சைனால குணமாகும். சிலருக்கு விபத்தால சிக்கிக்கிட்டு படுத்த படிக்கல இருந்திருப்பீங்க. இப்ப வந்து எழுந்து நடமாட ஆரம்பிக்குவீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். புதுசு சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சிலர் வந்து பழைய வீட்டுல இருந்து புதிய வீட்டுக்கு குடியேறுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் பகவதி அம்மனை ஒரு முறையாவது வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். நன்மைகள் நடந்தேறும். அடுத்த ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், பட்டம், பதவின்னு எல்லாமே உங்க கனவுகள் எல்லாமே நனவாகும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரி சீரா இருக்கும். எதிர்ப்புகள், போட்டிகள், மறைமுக தொல்லைகள் எல்லாமே விலக போகுது. புதுசா சொத்து சேரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வருடம் முழுக்கவே சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செலவுகள் கட்டுக்குள்ள வரும். நீங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். மனசுல இருந்த நெருக்கடிகள் விலகி விருப்பங்கள் நிறைவேறுவதனால சந்தோஷமா வளம் வர போறீங்க. அடுத்து ராகு சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை அதிகமா கொடுக்குறாங்க. இருந்தாலும் நிதானமா செயல்படுங்க. சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை விட்டு விலகி இருங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உங்களை ஏமாத்திட்டு போனவங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து வருத்தப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலையே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகுது. வம்பு வழக்குல கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி உற்சாகமா இருக்க போறீங்க. மறைமுக தொல்லைகள், எதிர்ப்புகள், போட்டிகள் எல்லாமே விலக போகுது. செல்வாக்கு உயருது. சிலருக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறாரு. அந்தஸ்து உயரும். முயற்சிகள் வெற்றியாக வரும். லாபம் அதிகமாகும். குடும்பத்தை சுபகாரியங்கள் நடக்கும். விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பட்டம், பதவின்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். புதுசா வேலை கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. தொழில்ல லாபம் உண்டாகும். அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வை கொடுக்கிறாரு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகள் இருந்து இல்ல கூலி வேலை பார்க்கறவங்க வரைக்கும் இந்த மீனராசி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாங்க. அடுத்த பொதுப்படியா சொன்னாக்க இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும்.
குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரம், தொழில்ல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து தொழில பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் பெருமளவு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில்ல முன்னேற்றம் அடைவீங்க. சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதுசா தொழில் தொடங்குவீங்க. பங்கு வர்த்தகம், எக்ஸ்போர்ட், ஃபைனான்ஸ், ஜுவல்லரி, ரியல் எஸ்டேட், பத்திப்பக்கம், அச்சகம், கல்வின்னு எல்லா விதமான தொழில்களையும் வெற்றி அடைய போறீங்க. ஏன் விவசாயம் மேற்கொண்டு நல்ல லாபம் பார்ப்பீங்க. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறை இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறை இருக்கட்டும், ஒருத்தர் கீழ கை நீட்டி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, கூலி வேலை செய்றவங்கள்ல இருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். முதலாளிகள் உங்கள் திறமைக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு பணிகள்ல பகுதி நேரமாக பணியாற்றி வந்தவருக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் சாதுரியமாக செயல்பட்டு இந்த வருஷத்துல யோகமான பலன்களை அதிகமா அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும். பணியில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலுக்கு திருமணம் நடக்கும். கணவனை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். கணவருடைய அன்பும் ஆதரவும் அதிகமா கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வருங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகும். உயர்கல்வி எண்ணங்கள் நிறைவேறும். விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடப்பதனால நல்ல உயர்வை அடைய போறீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே பரிபூர்ணமா சரியாக போகுது. குறிப்பா நெறைய மருத்துவ செலவுகள போன வருஷத்துல பண்ணியிருப்பீங்க. இப்ப சுத்தமா வந்துட்டு மருத்துவ செலவுகள் இல்லாத முழு ஆரோக்கியத்துல உற்சாகமா வலம் வர போறீங்க. குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை சுப பலன்களை அதிகமா கொடுக்குறாங்க. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். சொத்து சேரும். பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சிலர்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருவேன்காடு புதன் பகவானை தரிசித்து வர நன்மைகள் அதிகமாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி. மீன ராசிக்கு 2024ல பட்ட போராட்டம் சுத்தமா இல்லாம முழுக்க முழுக்க சுப பலன்களும், சந்தோஷமும், அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வருஷமா தான் இந்த 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்கு பொறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்ட்டா பயன்படுத்திக்கும். எல்லா விதமான செயல்பாடுகளையும் கவனமா இருங்க. குறிப்பா பேச்சுக்கள் நிதானத்த கடைபிடிங்க. மத்தபடி டாப் லெவல் தாங்க. மீன ராசிக்கு 2025ல எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய வருஷம்னு முடிவு பண்ணிக்கோங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.